மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவருங்கிறத ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்லிட்டே இருக்கணும். யோபு படித்தோம் 9ஆம் அதிகாரம். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவர் என்று பார்க்கும்போது, ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. நீங்க நம்புறீங்களே, நான் நம்புறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது ஆண்டவரால செய்ய முடியும். இந்திய செய்தியின் தலைப்பு காரியங்களை மாற்றும் ஆண்டவர். ஆகவே என்கிற தலைப்பின் கீழாக 3 காரியங்களை சொல்லி நான் உங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நான் ஆதியாகமத்திலிருந்து நான் இப்ப வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் படிக்கும் போது ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்தும் ஆண்டவர் என்னோடு கூட நிறைய காரியங்களை பேசிக்கொண்டே இருப்பார். அதை நான் செய்தியாக எழுதி வைத்துக் கொண்டே இருப்பேன். இந்த யோபு படிக்கும் போது இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அதை தான் நான் சொல்கிறேன். இப்போது அருமையாகவே நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை மிக கவனமாக கேட்கணும். ஏன்னு சொன்னா, அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அவருடைய சத்தம் கேதுரு மரங்களை பிளக்கும். அவருடைய சத்தம் வனாந்தரங்களை அதிர பண்ணும். அவருடைய சத்தத்திலே வல்லமை உண்டு. ஆகவே கண்களை மூடி நாம் 1 நிமிடம் ஜெபிப்போம். கேதுரு மரங்களை முறிக்கிறது, காடுகளை அதிகப்படுகிறது. இன்னைக்கு என்னையும் எங்களையும் அதிர பண்ணும். எங்களை ஆசீர்வதியும். உங்களுடைய வல்லமையுள்ள சத்தத்தை எங்களுக்கு உணர்த்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. காரியங்களை மாற்றும் கர்த்தர் என்கிற தலைப்பினை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒருவன் தான் காரியங்கள் மாற்ற முடியும். 3 பேருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவங்களை நான் சொல்ல இருக்கிறேன். முதலாவது பார்க்கும்போது ரூத் புஸ்தகத்தில் உள்ள நகோமி என்கிறவருடைய ஒரு அம்மாவுடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை நான் சொல்ல இருக்கிறேன். இந்த நகோமி அவ ஒரு இஸ்ரவேலை சேர்ந்த ஒரு மகள் தான். ஆண்டவரை அதிகமாக அறிந்தவள். ஆனால் அவளுடைய வாழ்க்கை கசப்பாகி விட்டது. ரூத் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்க வேண்டாம். என்னுடைய வாழ்க்கை கசப்பாக முடிந்து விட்டது என்று சொல்லுகிறாள். என்னை நகோமி என்று சொல்லாதீங்க, மாறான்னு சொல்லுங்க. மாறா என்றால் கசப்பு. என் வாழ்க்கை கசந்து போச்சு. சிலர் நீங்க போய் என்னமா எப்படி இருக்கிறீங்க, ஏன் வாழ்க்கைன்னே தெரியலங்க, போங்க, இந்த வாழ்க்கையே கசப்பா இருக்குதும்பாங்க, வாழ்க்கையே வெறுப்பா இருக்குதும்பாங்க. அந்த மாதிரி இந்த நகோமியும் சொல்லுகிறாள். ஆனா தேவன் அப்படி அவளுக்கு செய்தால இல்ல. அதற்கு காரணமே இந்த நகோமி தான். நகோமி எருசலேமிலே குடியிருந்தால் அங்க கொஞ்சம் பஞ்சம், கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே கணவர், அவளுக்கு 2 மகன், 3 பேருமாக சேர்ந்து மோவாப் தேசத்துக்கு போயிருக்கிறார். லேவியராகமம், என்ன ஆகமம், இதெல்லாம் நீங்க பழைய ஏற்பாடுல படித்தீர்கள் என்று சொன்னால், மோவாப் தேசத்துல போய் வாழக்கூடாது, மோவாப்பில் உள்ள பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது, அவங்களோட சம்பந்தம் கொள்ளக்கூடாது, இப்படி எல்லாம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்திருந்தார். ஆனா அவ அதையெல்லாம் மீறி தனக்கு கஷ்டம் வந்த உடனே போலாங்கிறாங்க. சிலர் நினைப்பாங்க, தனக்கு கஷ்டம் வந்த உடனே இந்த தொழிலை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத தொழிலை செய்யலாமா, தனக்கு கஷ்டம் வந்த உடனே தவறான பாதையில போலாமா, இப்படி பணம் சம்பாதிக்கலாமா, இப்படி எல்லாம் நினைத்தால் அப்ப அதனுடைய விளைவை நம்ம அனுபவித்துதான் ஆகணும். இந்த
இந்த நகோமி எருசலேமை விட்டு எல்லா தேவனுடைய பிள்ளைங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பஞ்சம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும். ஆனா இவன் மட்டும் போனார். ஆனா அங்க போய் கணவர் இறந்து விட்டார். 2 மகனும் ராணுவத்துல சேர்ந்திருந்தான். 2 மகனும் இறந்துட்டான். 3 விதவைகள் ஒரு வீட்டுல. எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு வீட்டுல 3 விதவை, மாமியார் 2 மருமகள். அந்த 2 பெண்களும் மோவாப். அந்த பெண்களை தான் அவன் கல்யாணம் பண்ணியிருந்தான். அந்த மோவாப்ல உள்ளவங்க அந்நிய இதை வணங்குறவங்க. அப்படி இருக்கும்போது அவர் ரொம்ப கஷ்டப்படுகிறார். அவருடைய வாழ்க்கை கசப்பா இருந்தது. ஆனா அதே ரூத் 4ஆம் அதிகாரம் 15, 16 வாசிக்கும் போது அவளுடைய வாழ்க்கை மதுரமாக மாறிவிட்டது. அவள் ஒரு நல்ல ஒரு பெயரை பெற்று அவளுடைய ஊர் ஜனங்கள்லாம் வந்து கர்த்தர் உன்னை பாக்கியவதி என்கிறார், உன்னுடைய வாழ்க்கை கசப்பை மாற்றி விட்டார், நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்று எல்லாரும் அவளை வாழ்த்துகிறதே அந்த ரூத்தின் புஸ்தகத்திலே நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன? கசப்பை மாற்றினார். எப்பொழுது? மனம் திரும்பும் போது. மனம் திரும்பின அனுபவம் இருக்குதா? ஆலயத்துக்கு வர்றது பெருசில்ல, மனம் திரும்பி இருக்கிறோமா? மனம் திரும்பணும். கிறிஸ்தவன் என்று ஞானஸ்நானம் எடுத்து விட்டோம், கிறிஸ்தவனாகிவிட்டோம், ஆலயத்துக்கு வைக்கிறோம், தசமா கொடுக்கிறோம், காணிக்க கொடுக்கிறோம், நல்லதுதான். ஆனால் மனம் திருந்திருக்கிறோமா? பாவ வழிகளில் இருந்து, பாரம்பரியங்களில் இருந்து, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள்ல இருந்து, தவறுகளில் இருந்து, பல காரியங்களில் இருந்து, கட்டுகளில் இருந்து நம்ம மனம் திரும்பும் போது மட்டுமே தான் நம்முடைய வாழ்க்கையில கசப்புகள் நிறைவாகும். அன்பானவர்களே, நான் மனம் திரும்ப மாட்டேன் என்று சொன்னால் மனம் திரும்பாமல் கஷ்டம்தான். நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவங்க மனம் திரும்ப வேண்டாம் நினைக்கிறோம். போதகருடைய மனைவியா இருந்தா மனம் திரும்ப வேண்டாங்கிறோம். பாஸ்டருடைய மகளா இருந்தா மனம் திரும்ப வேண்டாம் நினைக்காதீங்க. யாராக இருந்தாலும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் மனம் திரும்புவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த கதை உங்களுக்கு தெரியும். பாஸ்டரே அடிக்கடி சொல்லுவார், ஒரு பாட்டி அம்மா மேல் பிஸ்கட் வாங்கி வச்சிருக்காங்க. அப்பா வாங்கிட்டு தீர்ந்து போச்சு. காலி டப்பாவை என்ன செய்தாங்க, பரன்ல போட்டிருக்காங்க. என்ன மாதிரி நான் கூட சரியா மூடி வைக்க மாட்டேன். எங்க வீட்டுல சொல்லுவாங்க, பாஸ்டர் எல்லாத்தையும் திறந்து போட்டு விட்டுருவாங்க. ஒரு கேர்லெஸ். ஏன் அந்த பாட்டி என்ன மாதிரி டப்பாவை மூடாம அப்படியே விட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ போடுறதுக்காக பாட்டிமா என்ன செய்யறாங்க, ஐயோ இந்த டின்னை எடுத்து இதுல நம்ம ஏதாவது கொட்டி வைக்கல அந்த தானியங்களை சொல்லி மேல இருந்து எடுக்கும்போது பாக்குறாங்க ஒரு சின்ன எலிக்குட்டி அதுக்குள்ள இருக்கு. எலிக்குட்டி இருந்துட்டு எலி பாக்குது. இது நான் சொல்றது எலி பேசுமா பாட்டி பேசுமான்னு கேட்க கூடாது. இது ஒரு கதை, உங்களுக்கு அது உணர்த்த முடியாது சொல்கிறேன். எலிக்குட்டி பேசுது. ஆனா அப்போ அந்த பாட்டி கேட்கறாங்க தான், who are you? நீங்க யாருப்பா அப்படிங்கிற நிறைய குஞ்சுங்க. அந்த எலி குஞ்சு சொல்லுதான், we are biscuits, நாங்கெல்லாம் பிஸ்கட்டுங்க அப்படின்னு. அது பாட்டி கேட்குதான், எப்படி பிஸ்கட் எலி குஞ்ச வச்சுட்டு சொல்றியே அப்படின்னு. அப்ப இவங்க சொல்லிச்சான், எங்க அம்மா இந்த பெட்டியில பிஸ்கட் பெட்டியில பெத்து போட்டாங்க, அதனால நாங்கெல்லாம் பிஸ்கட்டுங்க. அதனால கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவங்க அவ்வளவும் பிஸ்கட்டும் கிடையாது, கிறிஸ்தவனும் கிடையாது. தனித்தனியா மனம் திரும்பணும். ஆண்டவர் எனக்காக மரித்தார், என் பாவங்களை மன்னித்தார், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினேன்னு சொல்லி இண்டிவிஜுவல் ஒவ்வொருவரும் மனம் திரும்பும் போது மட்டும்தான் ஆண்டவர் செய்கிறார். அவளே, மனம் திரும்பும் போது உன்னுடைய வாழ்க்கையில கசப்பை மதுரமாக மாற்றிருக்கிற இந்த கால வேளையில கசப்போடு வந்திருக்கிறோமா, கவலையோடு வந்திருக்கிறோமா, பிரச்சனைகளோடு வந்திருக்கிறோமா? என்னுடைய பிரச்சனை பாஸ்டர்மாக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், மதுரமாக மாற்றுங்கிறார். கசக்கிற ஆண்டவர்கிட்ட வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணியை குடிக்க போகும்போது மாறாவின் தண்ணீர் கசக்குதுங்கிறாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு மரத்தை வெட்டி அந்த தண்ணீரை போட்ட உடனே அந்த தண்ணி மதுரமாய் மாறினது. ஹல்லேலூயா. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தான் அந்த மரம். சிலுவை அண்டையிலே நீ வரும்போது, ஆண்டவரத்திலே வரும்போது, மனம் திரும்பும் போது ஆண்டவர் உன்னுடைய கசப்பை மாற்றுகிறார். இந்த நகோமி பஞ்சம்லாம் அங்க தீர்ந்து நல்லா இருக்கிறாங்க, நம்ம மறுபடியும் போவோம் என்று சொல்லி அவர் ரூத்தை அந்த அழைத்து கொண்டு அவள் மறுபடியும் எருசலேமுக்கு வருகிறாள். வந்ததும் அந்த கதை தெரியும். போவாஸ் அவளை கல்யாணம் பண்ணுகிறான். அவளுடைய இயேசு சாமி பிறந்த அந்த வம்சத்தின் மகனாக அவளுக்கு ஒரு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. கசப்பு நிறைந்த வாழ்க்கை, தண்ணீர் நிறைந்த வாழ்க்கை, அவளைப்பட்ட பெண்ணுக்கு ஆண்டவரிடத்துல திரும்பும் போது, மீண்டும் எருசலேமுக்கு வரும்போது, மீண்டும் அந்த இழந்த இடத்துக்கே வரும்போது ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார், கசப்பை மாற்றினார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று கசப்பை மாற்றினார், இரண்டாவது ஆண்டவர் கட்டளையை மாற்றினார். அல்லேலூயா. அது 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 12, 13ஆம் வசனங்களிலே இருக்கிறது. அவன் கட்டளையை
மாற்றினார். இங்க ஒரு மனாசே என்கிற ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம். நான் சில காரியங்களை திருப்பி திருப்பி நான் படிப்பேன். அந்த உங்களுக்கு தெரியாது, இந்த பைபிளை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா ரொம்ப அதுல எல்லா விதமான ஸ்டோரியும் இருக்கும். சரித்திரம் பார்க்கலாம், காதல் கதை இருக்கலாம், யுத்தங்கள் இருக்கலாம், எல்லா விதமான காரியங்கள் இருக்கும். நீங்க அதோட ஒன்றி படித்தீர்கள் என்று சொன்னால் ரொம்ப அது ஆசீர்வாதமாக இருக்கும். இங்கே இந்த கட்டளையை மாற்றினார். இந்த மனாசே ராஜா எசேக்கியா என்கிற ஒரு ராஜாவுக்கு பிறந்த ஒரு பையன். அப்போ 2 ராஜாக்கள் யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 12-13 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எப்படி அவர் நெருக்கப்படுகிறார்? தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினார். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணிக் கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தார். அல்லேலூயா. அப்போ இங்கே மனாசே என்கிற ஒரு ராஜா கெஞ்சி ஜெபிக்கிறான். அவனுக்கு நீங்க 33ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்தீர்கள் என்று சொன்னால், அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். ரொம்ப ஒரு பொல்லாத ஒரு ராஜாவா இருந்தான். எசேக்கியா அவ்வளவு நல்ல ராஜா. அவனுக்கு ஆண்டவர் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தாங்க. சில நேரத்துல அதை கூட நான் பார்ப்பேன். அந்த டைம்ல பிறந்தவன் தான் இந்த மனாசே. சில நேரத்துல ஆண்டவருக்கு விரோதிப்பா, எனக்கு இன்னும் ஆயுச கொடு நான் அப்பயே இறந்துருந்த இந்த மனாசே பேர்க்க மாட்டாங்க. ஆனா பிறந்து ரொம்ப மோசமான துஷ்ட ராஜாவாக அவன் இருந்தான். 6ஆம் வசனத்துல அவன் இஸ்ரவேலின் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீ மிதிக்க பண்ணி நானும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூரியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். ரொம்ப பொல்லாத ராஜாவா இருந்தான். யாரு? இந்த மனாசே ராஜா. அவன் ஆண்டவரை அறிந்தவன் தான். அவங்க அப்பா அம்மா ஆண்டவருடைய அதிசயங்களை சனகரிப்பு ஆண்டவர் அவங்க அப்பாவுக்கு விரோதமா செய்யும் போது ஆண்டவர் எவ்வளவு அதிசயங்களை செஞ்சாருன்னா அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் அறிந்தவன் தான். ஆனா அந்த பிள்ளை எப்படி இருக்குது? நம்ம குடும்பத்துல கூட அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவரை அறிந்த பிள்ளைங்க திருப்பி ஆண்டவருக்கு விரோதமா நம்ம பேசக்கூடாது, போகக்கூடாது, அந்த மார்க்கத்தோட நம்ம சேரக்கூடாது. நம்ம ஐக்கியம் எப்பவும் கர்த்தரோடும் கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய ஆலயத்திலும் அப்படியாவது நம்ம வாழணும். ஆனா இவன் இருந்தான். ஆனா என்ன நடந்தது? கர்த்தர் 11ஆம் வசனத்துல கர்த்தர் அசிரிய ராஜாவை அனுப்பி அவனை சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறார். மனாசே இப்போ என்ன செஞ்சான்? சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறான். அப்போ பாபிலோனுக்கு கொண்டு போகிறார்களாம். அவனை என்ன செய்யறாங்க? 11ஆம் வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவை அவர்கள் மேல வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் பாபிலோனுக்கு கொண்டு போனார். முட்கு செடியில வச்சு அவங்கள வெண்கல சங்கிலியில கட்டி ஒரு அரசர், எவ்வளவு பெரிய இஸ்ரவேலின் ராஜா பாபிலோனுக்கு எப்படி கொண்டு போறாங்களாம்? அவனை முச்செடிகளில பிடிச்சு அவனை வெண்கல சங்கிலியில கட்டி இழுத்துட்டு போறாங்க. நாய் இழுத்த மாதிரி. நம்ம நாயை கூட சங்கிலியால எடுத்துட்டு போக மாட்டோம், அப்படிதானே? ஆனா அந்த நாட்கள்ல ஒரு ராஜாவுக்கு விரோதமா நடந்தா இப்படிதான் நடப்பாங்க. ஆனா அங்க என்ன இதுல பார்க்க சொன்னால் கட்டளையே மாற்றினார். எப்போ? மனமுருகி ஜெபிக்கும் போது, மனம் திரும்பும் போது ஆண்டவர் காரியங்களை மாற்றுகிறார். மனமுருகி ஜெபிக்கும் போது காரியங்களை மாற்றுகிறார். 12ஆம் வசனத்தில் இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். ஹல்லேலூயா. அந்த நேரம் அவன் நல்ல யோசிக்கிறான். எங்க அப்பா சொன்னாரே எத்தனையோ முறை, நான் ஆபத்து வந்த போது, கஷ்டங்கள் வந்த போது, நான் ஜெபம் பண்ண போது ஆண்டவர் எனக்கு கேட்டாரு, நான் மறந்துட்டேனே, நான் பொல்லாதவனா இருந்தேன். இப்போ இந்த சங்கிலியில கட்டப்பட்டு கீழே சோறு போட்டு இப்படியெல்லாம் என்னை கஷ்டப்படுத்துறாங்களே, இதுக்கு காரணம் என்னுடைய பாவம் தான். தன்னை தாழ்த்தினான், தன்னை உணர்த்தினான். மனமுருகி அவன் ஜெபிச்சான். அப்ப மனமுருகி ஜெபிச்சா பாருங்க, இது யூஸ்வலா எந்த ராஜாவுமே ஒண்ணு அந்த கொண்டு போயிட்டா கால் விரல்களை தரித்து போடுவாங்க. நீங்க படித்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். பெருவர்களை எல்லாம் தரித்து போட்டுருப்பாங்க. ரொம்ப நாள் கிடந்து சாவாங்க. கண்களை குருடாக்குவாங்க, இல்ல சிறைச்சாலையில போடுவாங்க, இல்ல துண்டமா வெட்டி போட்டுருவாங்க. ஒரு ராஜாவை பிடிச்சா இப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் அந்த நாட்கள்ல இருந்தது.
ஆனா இவனுக்கும் அப்படிதான் ஏதாவது இருக்கும். அப்படி இல்லைன்னா கால் விரல்களை எல்லாம் தரித்து போட்டு கீழே நாய்க்கு சாப்பாடு போட மாதிரி போட்டுக்கணும். ஆனா இவன் மனமுருகி ஜெபிக்கும் போது என்ன நான் சொல்ல வருகிறேன்னு சொன்னா, தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. நான் நிறைய சாட்சி சொல்ல முடியும். நான் ரொம்ப பக்தியானவன், நான் ரொம்ப பெரிய ஆள் கிடையாது. ஆனா நான் ஜெபத்தை நம்புவேன். ஹல்லேலூயா. இயேசப்பாவை நான் நம்புவேன். நான் சரியில்லையோ இல்லையோ, நான் வணங்குகிற ஆண்டவர் நல்லவர். நான் வணங்குகிற ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார். நான் வணங்குகிற ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கிறார். நான் வணங்குகிற ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஒரு யோசுவா சூரியனை நோக்கி தரித்து நின்று நிற்கிறாங்களே, அந்த ஆண்டவர் தான் நான் வணங்குறேன். ஒருவேளை என்னால அதை செய்ய முடியாது, ஆனாலும் நான் மனமுறைக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் உதவி செய்கிறார். நான் இந்த மாதத்துல நிறைய சாட்சி சொல்ல முடியும். நான் எப்பெல்லாம் மனமுறைக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் வனாந்தரத்தில் எங்களுக்கு வழியை உருவாக்குகிறார், செங்கடலை திறக்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். மனமுறைக்கு ஜெபிக்கும் போது இந்த மனாசைக்கு நடந்ததை பார்க்கிறோம். யாராவது வாசிக்கலாம்? 15-13 வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? அவரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அல்லேலூயா, கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். இது நடக்குமாங்க? ஒருவேளை உன்னை மன்னிச்சிட்டேன், நீ வேணும்னா சில ராஜா அப்படி செய்யறாங்க, பரவாயில்ல நீ ஒரு ரூம்ல இரு, சாப்பிட்டுட்டு இங்கே இரு. ஆனா ராஜ்யத்தை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவன் கொல்லாதவனா இருந்தாலும் கூட மனம் முருகி ஜெபித்த உடனே அவன் அடுத்த அவனுடைய ராஜ்யத்திற்கு ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேம்ல அவனுடைய ஸ்தானத்துக்கே அனுப்பினார். அல்லேலூயா. என் தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நான் கீர்த்திக்கு சொல்லுவார், பாஸ்டர்மா அடிக்கடி அமெரிக்க சாட்சி சொல்லுவாங்க. அது ஒரு 500க்கும் மேல அந்த சாட்சிகள் எல்லாம் புத்தகம் எழுதணும்னு நினைப்பேன். நான் கொஞ்சம் சோம்பேறி தான், பணம் மட்டும் இல்லை, கொஞ்சம் சோம்பேறி தன்னும் கூட. அதனால அதை நான் இப்ப எழுத ஆரம்பிக்கிறேன். பொய் சாட்சி எல்லாம் கிடையாது, உண்மையான சாட்சிகள் தான். சிலர் பொய்யெல்லாம் நிறைய பேர் சொல்லி தெரியுவாங்க, அது மாதிரி கிடையாது. இது இந்த மனமுருகன ஒரு சாட்சி. அமெரிக்காவில் நிறைய சாட்சி இருக்கும். நானும் பாஸ்டரோட போனேன். அப்போ போகும்போது லாஸ் ஏஞ்சல் போனோம். நாங்க லாஸ் ஏஞ்சல் போக டிக்கெட் எடுக்கும் போது பாஸ்டரையா எல்லாமே அவரே தான் செய்வார். யாரையும் அவரே டிக்கெட் எடுப்பாரு, அவரே போடுவார், அவரே அனுப்புவார். அப்போ லாஸ் ஏஞ்சல்னா LOS போடணும். இவர் என்ன பண்ணாரு, AS போட்டதை கிளிக் பண்ணி பணம்லாம் செலுத்திட்டாங்க. அதுல இருந்து அங்க இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறதுக்கு அதுக்கும் டிக்கெட் எடுத்துட்டாங்க. ஆனா ஒரு வாரத்துக்கு முந்திதான் நாங்க பாக்குறோம், பாஸ்டரையா போடுற லாஸ் வேகாஸ் வருது அந்த பிளேட். இவரு தவிக்கிறாங்க. அப்ப என்கிட்ட சொல்றாரு, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், என்னது லாஸ் ஏஞ்சல் LOS போட AS போட்டேன். நான் தான் தெரியுமே, ஏங்க நீங்க அவருக்கு சொல்றேன், நீங்க இப்படி பண்றீங்க? அவர்ல நானே மன கஷ்டத்துல இருக்கிறேன், இதுக்கு என்னடான்னு வாங்கிட்ட சொன்னா நீ இப்பதான் ஒர்க் பண்ணிட்டீங்க செஞ்சுட்டீங்கன்னு சொல்றீங்க. பெண்களுக்கு அது ஒரு புத்தி தானே அப்படின்ட்டு நான் சரி பேசாம இருந்தேன். ரொம்ப கஷ்டமாச்சு, ரொம்ப பணம் எங்களுக்கு அப்பெல்லாம் கஷ்டம். ஒரு இடத்துக்கு போறதுக்கு எங்களை மாலை போட்டு அமெரிக்கால யாரும் வரவேற்க மாட்டாங்க. நாங்களாவே பணம் சேர்ப்போம், நாங்களாவே போவோம். தேவதூதர்கள் எங்களை கூட்டிட்டு போவாங்க, எங்களை தருவாங்க. காக்காமா சாப்பாடு தரும், அப்படி எல்லாம் எரியா சாப்பாடு தரும், சுனேமியால் தருவா. இப்படி எல்லாம் தான் எங்க வாழ்க்கை நடக்கும். அப்போ ஆஸ்திரேலியால சொல்றாரு, இன்னும் 2 நாள் இருக்கு. அப்போ நாங்க சனிக்கிழமை வெள்ளி சனிக்கிழமை தான் டிராவல் பண்ணுவோம். எப்பவுமே சனிக்கிழமை சாயங்காலம் போயிடுவோம். அப்போ பார்க்கும்போது ஒண்ணுமே லாஸ் வேகாஸ் போறதுக்கு வேற சான்ஸ் இல்லை. எல்லாத்தையும் கட் பண்ணா ரொம்ப ரூபாகும். இந்த டிக்கெட் எடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கும் போக முடியாது. அப்ப இன்னொரு தடவை பணம் எடுக்கணும், இன்னொரு தடவை தங்கணும். தங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். அவங்க எல்லாம் ஒரு வாரத்துக்கு மேல வச்சுட்டு கொஞ்சம் சங்கடம் படுவாங்க. அதனால ஏன்னா நமக்கு சொந்தம் இல்லை, அதனால அசல் அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. அதனால அந்த வீட்லயும் ரொம்ப நாள் இருந்துட்டு டிக்கெட் வாங்கி போக முடியாது. அப்புறம் பாஸ்டரையா நிறைய பேருக்கு இமெயில் அனுப்புறாரு லாஸ் வேகாஸ். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் பெரிய ஒரு செய்தி. லாஸ் வேகாஸ் அமெரிக்காவில் உள்ள உல்லாசபுரி. உல்லாசபுரினா என்ன, அங்க எல்லாத்துக்குமே லைசன்ஸ், விபச்சாரம் பண்ணலாம் லைசன்ஸ், குடிக்கலாம் லைசன்ஸ், சூதாடலாம், டான்ஸ் ஆடலாம், ரோட்ல நடக்கலாம், ட்ரெஸ் பிடிச்சா நட, பிடிக்கலன்னா போ. அப்படிப்பட்ட ஒரு அமெரிக்காவின் உல்லாசபுரி அந்த லாஸ் வேகாஸ். அங்க அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த சினிமா திரையரங்கத்துல ஒரு 500 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க பேப்பர்ல வருது. அப்ப நாங்கெல்லாம் பேசிக்கிறோம். அந்த அம்மா சொல்லுது, எங்க வீட்டுல இருக்கிறவங்க
லாஸ் வேகஸ் ஒரு பயங்கரமான ஊருங்க. அதில் நாங்கள் போனதே இல்லை. எல்லா இடத்துக்கும் போவோம், நாங்கள் அங்கே போக மாட்டோம். நான் ரொம்ப பயந்தாங்க, சும்மையே பயப்படுவேன். நான் கொஞ்சம் எல்லாத்துக்கும் பயப்படுவேன். சரி, நான் இவ்வளவு வயசானா கூட யாராவது தனியா வந்தா ஒரு ஆம்பளை வருதுன்னு பயப்படுவேன். எங்க அலெக்ஸ் தான் சொல்லுவான், என்ன நீ 16 சின்ன பொண்ணு, எனக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்க, பயப்படுறீங்க பாரு, கிளையெல்லாம் கூட பொம்பளை தானடா, பயப்பட மாட்டேன்னா அப்படின்னு. அப்போ உண்மையில நான் ரொம்ப பயப்படுறாங்க. தனியா இருக்க மாட்டேன், தனியா போக மாட்டேன். லாஸ் வேகாஸ் கதையை கட்டோன்னு எனக்கு மயக்கமே வருது. நானும் சும்மா இருக்க மாட்டேன். பாஸ்டர்ப்பா பாவம், ஒருத்தர்பா பாஸ்டர்களுக்கு ஃபோன் பண்றாரு, நாங்க தெரியாம எடுத்துட்டோம், மரம் எங்களை சேர்த்துப்பீங்களான்னு எழுதுறாங்க. உங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னா ஸ்டெல்லா நீ சேர்த்துப்பியோமா, இல்ல அந்த அவரு ஆனந்தராஜ் ஐயா சேர்த்துப்பாரா? அம்மா நீ யாரும் என்னமோ தெரியாது, எங்க வீட்டுல நாங்க சேர்த்துக்க முடியாது அப்படித்தானே சொல்லுவோம். உங்களை யாருக்கு முன்ன பின்ன தெரியாது அப்படின்னு மனைவியும் சொல்லுவோம். அப்போ நான் போய் கேட்கிறேன் பாஸ்டர்கிட்ட அன்னைக்கு. அப்போ பாஸ்டரே கேட்கிறேன், எங்க இப்படி ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டீங்க, பார்த்து டைப் பண்ணக்கூடாது, நான் கோவம் வந்து இப்ப நானே கஷ்டப்பட்டு இருக்கிறேன், சும்மா வந்து நெய்ன்னு வந்து என்ன சொல்லி போய் ஜோமன் போ, போய் முட்டி போட்டு ஜோமன் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே உபவாசம் எடுத்து ஜோம் பண்ணோம். அல்லேலூயா. மனமுருகி ஜோம் பண்ணோம், மனமுருகி ஜோம் பண்ணோம். மனமுருகி நான் ஜோம் பண்ணது அன்னைக்கு நான் ரொம்ப ஆண்டவர்கிட்ட மனமுருகி ஜோம் பண்ணேன். ஆண்டவரே, லாஸ் வேகாஸ்ல எங்க போறோமோ, என்ன செய்ய போறோமோ, நாங்க 2 பேரும் எங்களுக்கு என்னமே தெரியல அப்படின்னும். பாஸ்டரியா வெள்ளிக்கிழமை ஒரு பாஸ்டருக்கு போன் பண்ணாரு. அவர் யாரு என்னன்னு தெரியாது. அவர்கிட்ட சொல்றாரு, இவரு நான் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு, நான் தெரியாம இந்த டிக்கெட் அப்படி எடுத்துட்டேன், யாருமே தெரியாது, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, இட்ஸ் நாட் ஆக்சிடென்ட், இன்சிடென்ட் தான், நீ வா, நீ இப்படி காம அனுப்பிட்டுங்கிறார். அல்லேலூயா. நீ அங்க வந்தேன்னா நாங்க நிக்கிறேங்கிறார். அல்லேலூயா. யாருமா சொல்லுவாங்க. அப்ப நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், எனக்கு செய்தாருன்னு இல்ல, இது மாதிரி நிறைய சாட்சி நான் சொல்ல முடியும், நிறைய சாட்சி சொல்ல முடியும். அதெல்லாம் நீங்க மனமுறையை ஜெபிங்க, எந்த நடந்தாலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆனா அங்க நடந்தது என்ன தெரியுமா, என் தேவன் ஏன் போட வச்சாரு தெரியுமா, எங்களை கனப்படுத்துறதுக்காக. அல்லேலூயா. நான் வந்து நிறைய இடத்துல நீங்க எல்லாம் கூட பணம் இருந்தா கூட அமெரிக்கால அவ்வளவு பார்க்க முடியாது. நாங்க ஓசிலே நிறைய பார்த்துருக்கோம். ஏன்னா ஊழியம் செய்யற ஒரு நேரத்துல லாஸ் வேகாஸ் அங்க இருக்கிறவங்களே வரையும் பார்த்தது இல்லை. ஆனா நாங்க போனதுமே அங்க சீட்டு ஆட்டமும் குடியும் மச்சம் தலையில இருந்து கால் வர மச்சம் போட்டுருக்குதுங்க, தலைமுடிகளும் அப்படிகளும் ட்ரெஸ்ஸுகளும் பயங்கரமா தான் இருக்கும். அந்த பாஸ்டர் நின்னாரு. அந்த பாஸ்டர் அவங்களுக்கு வீட்டுல தங்க வச்சிருக்காங்க மாமியார். எங்களுக்காக ஒரு தேவதூதர் அங்க இருக்குது. அந்த மாமியாரும் பாஸ்டருடைய அம்மா தான். அந்த பெரிய பாஸ்டர் இறந்துட்டாரு. பெரிய வேன் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பொழுதே போகல. ஹல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் வெளியே சுத்துறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? யாருக்கு பிடிக்காது? அவங்க நாங்க சொன்ன எங்களுக்கு பிடிக்கும் நல்லா அப்படின்னும். அவங்க என்ன பண்ணாங்க, டெய்லி 5 நாளும் லாஸ் வேகாஸிலும் அந்த அந்த துப்பாக்கி சூடு நடந்த இடம் கேளிக்கை விடுது நைட்டு 1 மணி வரைக்கும். அப்பதான் நல்லா இருக்குமா, சுத்துவோம். சாப்பாடு வேற விதவிதமா வாங்கி கொடுத்தாங்க. அமெரிக்கன் ஃபுட்டு வாங்கி கொடுத்து எங்களை லாஸ் வேகாஸ் ஏர்போர்ட்ல வந்து விட்டாங்க. ஹல்லேலூயா. நான் இது ஏன் சொல்றேன்னு சொன்ன, நாங்க பொழுதுபோக்குறதுக்காக போயிருந்தா செஞ்சிருக்க மாட்டேன். ஊழியத்தின் தேவைக்காக தான் நாங்க போவோம், ஊழியத்தின் காரியங்களுக்காக தான் போவோம். ஆண்டவர் அருமையானவர்களே, மனமுறையை ஜெபிக்கும் போது எனக்கே செய்தாருன்னா நம்ம எல்லாருக்கும் செய்வார்ல. நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, பெரிய நீதிமான பெரிய ஆள் கிடையாது, சின்ன ஆள் தான். ஆனா ஆண்டவரை நம்புகிற ஆள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நம் வார்த்தையை விசுவாசிக்கிற ஒரு ஆள். ஆண்டவரை கொண்டு போட்டாலும் நம்புவேன் யோகி சொன்ன மாதிரி அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். என்கிட்ட தான் தப்பு இருக்குமே தவிர நான் வணங்குகிற தேவன்கிட்ட எந்த குறையுமே கிடையாது என்று நான் நம்புவேன். அதுதான் எனக்கு பலம். ஆகவே மனமுருகி ஜெபிக்கும் போது ஆண்டவர் கட்டளையை மாற்றுகிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்ல, ஆண்டவர் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 அதற்கு முன்னாடி ஒரு கவியை நாம் பாடிட்டு போயிடுறேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில உங்களுக்கு பாட்டு கூட நீங்க பாடுங்க. உங்க வீட்டுல ஜபம் பண்ண முடியலன்னா எது பாட்டு இருக்குதோ அது அழகா நீங்க பாடுங்க. யாரும் பாடுனாலும் பரவாயில்ல. இந்த பாட்டு எந்த ஜப வேலை என்னை தேடி வந்தேன்னு சொல்லி நான் அடிக்கடி அதை பாடுறேன். ஜப வேலை உண்மை தேடி வந்தே ஜப வேலை உண்மை தேடி வந்தே
பிள்ளையா இருக்கிற எல்லாரும் எல்லா ஜபத்தையும் கேட்பார், சின்னவங்க பெரியவங்க நீங்க. ஆகவே ஆண்டவர் ஜபத்தில் மனமுருகி ஜபிக்கும் போது, கஷ்டம் வரும்போது அடுத்தவங்களுக்கு சொல்ல வேண்டாம், மனமுருகி இயேசுப்பா எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் மூன்றாவது கவலையை மாற்றினார். முதலாவது தேவன் அவர் காரியங்களை மாற்றும் என்று பார்த்து கசப்பை மாற்றினார். யாருக்கு? தேவனிடத்தில் திரும்பினவர்களுக்கு. இரண்டாவது கட்டளையை மாற்றினார், எப்பொழுது மனமுருகி ஜெபித்த போது. மூன்றாவது கவலையை மாற்றினார். இது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். நான் பிரசங்களுடன் சகோதரிகள் வீட்டில பண்ணியிருக்கிறேன், இங்க கூட பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு தீர்க்கதரிசி ஒருவர் இருந்தார், அவர் இறந்து விட்டார். அவருக்கு பிள்ளைகள் 2 பிள்ளைங்க. ஆனா மனுஷன் போகும்போது கடனை கொஞ்சம் வச்சுட்டு போயிட்டார் தீர்க்கதரிசி. உடனே நீங்க கேட்பாங்க, ஏன் ஊழியக்காரர் கடன் வாங்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. இதை நான் அடிக்கடி நான் சொல்வேன். நாங்க இந்த இடத்த ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு சாட்சியாக இருக்கும். ஒவ்வொரு இடத்தையும் இந்த நிலங்களை துண்டு துண்டு துண்டா வாங்குவோம். அந்த ஒவ்வொரு இடமும் யாரும் பணம் கொடுத்து வாங்கினது கிடையாது. பணம் வச்சுட்டு இன்னைக்கு ஊழியர்கள் செய்யற மாதிரி இல்ல, எல்லாமே கஷ்டப்பட்டு தான் நாங்க செய்வோம். சரோஜா அம்மாவுடைய மாமியார் செயின பிரேயர் பவுண்டர் ஜோசப் அம்மா ரொம்ப ஜெபிக்கிற ஒரு வீராங்கனே. அவங்கள்ட்ட நாங்க போய் அடிக்கடி பேசுவோம் அவங்களுக்கு. அப்போ அந்த அம்மாட்ட ஒரு சில நேரத்துல எங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்போது, அம்மா இப்படி பிரச்சனையா இருக்குது, இது எங்களுக்கு எப்படி நடக்கும்னு, பணம் இல்லை, நாங்க இதை எப்படி செய்யறதுன்னு. அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க, பணம் வச்சுட்டு செய்யறவன் உலகத்தாண்டா, வெறும் கையில மனம் போடுறவன் தாண்டா கிறிஸ்தமே. நீ ஒண்ணு இல்லாத போது ஆண்டவர் நம்பி ஜெபி, ஆண்டவர் செய்வார். நாங்க ஹல்லேலூயா. அப்போ நாங்க ஒவ்வொன்றுக்கும் அப்படியாக ஜெபித்து ஜெபித்து நாங்கள் செய்வது உண்டு. அப்போ எங்களுக்கு இந்த ஒரு கடைசி ஒரு இடத்தை வாங்கும் போது கொஞ்சம் எங்க வீட்டை ரெப்கோ பேங்க்ல வச்சு கடன் வாங்கி தான் அதை நாங்க செய்யறோம். ஆனா அத ஒரு ஹார்ட்வேர்ஸ் வச்சிருக்கிறவரு ரொம்ப கிண்டலா பண்ணாங்க. இன்னொரு சகோதரி கூட என்கிட்ட சொல்லிச்சு, நாங்க வியாபாரிகள் மாநாட்டுல கடன் வாங்க கூடாதுன்னு சொன்னாரு, நீங்க பாஸ்டமா கடன் வாங்கிட்டீங்களே, இன்னும் பெரிய கொலை பண்ண மாதிரி, கடன் வாங்கின மாதிரி, வட்டிக்கு கொடுத்தாலும் தப்பு, கடன் வாங்கிட்டீங்களே அப்படின்னாங்க. அவரும் வந்தாலும் என்ன ஊழியம் செய்யறாரு, கடன் வாங்கியிருக்கிறாரு, என் பிள்ளைங்க நகை வாங்குறதுக்கு, நிலம் வாங்குறதுக்கு, அதுக்கு வாங்கல, சர்ச்சு இடத்த வாங்குறதுக்கு நாங்க கடன் வாங்கணும் அப்படின்னா. ஆனா சொல்லப்பட்ட நான் சொன்னேன், நான் கொஞ்சம் துடுக்குதான். நான் போய் சொன்னேன், அவர்கிட்ட பாஸ்டமா சொன்னாங்கன்னு சொல்லுங்க, கடன் வாங்குறது பாவம் கிடையாது, நியாயமானதுக்கு கடன் வாங்கினா, அன்னைக்கு உல்லாசத்துக்கு டிவி வாங்க, பிரிட்ஜ் வாங்க, வீடை வாங்க, உள்ள அப்படியெல்லாம் வாங்கினா தப்பு. நியாயமான சூழ்நிலைகள் சில நேரத்துல கடன் வாங்குறது தப்பு கிடையாது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை கடையை திறந்து வச்சு பார்த்தா கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு போட்டிருக்கு பைபிள்ல. இவரு ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்து சாயங்காலம் வரை கடையை திறந்து வச்சுட்டு இருக்கிறாரு. இது பெரிய தப்பு. இதுக்கு இவரை கல்லெறிஞ்சு கொண்டிருக்கணும். இவரை எப்படி உயிரோடு வச்சிருக்கிறாங்கன்னு தெரியலன்னு அவரும் அதை சொல்லிட்டாரு. அவர் இல்ல பாஸ்டமா போய் சொல்லுங்க, கடவுளுடைய வார்த்தை எங்க சொன்னாரு அதை போய் சொல்லுங்க. ஆனா பாவம் அவர் மறித்துட்டார். நாங்க அப்படி நினைக்கல, அவர் திருந்தினாரோ இல்லையே தெரியல. யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்றோம். இந்த தீர்க்கதரிசி கடன் வாங்கி இருக்கிறாரு, வாங்கி. ஆனா அந்த அம்மா எலிசா என்கிற தீர்க்கதரிசிட்ட சொல்றாங்க, அவங்க அவர் கடவுள் மாதிரி அப்பெல்லாம் ஜபம் பண்ண தெரியாது, தீர்க்கதரிசியோட தான் போகணும். அப்போ அவர்கிட்ட சொல்றாங்க, ஐயா என் கணவர் ரொம்ப நல்லவரு, ரொம்ப நல்ல மனுஷன் தான், ஆனா சாகும்போது கொஞ்சம் கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு, இப்போ கடனை வாங்கணும் என் பிள்ளைய கேட்கிறாங்க. அந்த நாட்கள்ல இந்த நாட்கள்ல அப்படி கிடையாது. கடன் வாங்கினா என்ன செய்யறாங்கன்னு தெரியல. அந்த நாட்கள்ல கடன் வாங்கினா நம்முடைய பிள்ளைய அடிமையா எடுத்துட்டு போயிடுவாங்க. பையன் வேலைக்காரன அடிமையா, என் 2 பிள்ளையும் கேட்கிறாங்க, நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலைப்படுகிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு குடம் என்ன தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. இந்த கதை உங்களுக்கு தெரியும். அப்ப அவர் சொல்றாரு, இந்த எண்ணெயை எடுத்துட்டு போய் உன் அறையை கூட்டி நீயும் உன் பிள்ளைகளும் நின்று பக்கத்து அக்கம் பக்கத்துல எல்லாம் இருந்து நிறைய குடங்களை வாங்கி அதை ஊத்துங்க அப்படின்னு சொல்லுகிறார். இது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா இவரு கடன் வைக்கிறதுக்கு வேற வழி சொன்னா இப்படிலாம் ஒரு வழி. ஆண்டவர் நம்ம நடத்துகிற விதம் வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் நம்ம நடத்துகிற விதம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஆனா அவருக்கு கீழ்ப்படியும், கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போதுதான் நமக்கு கவலைகள் போவோம், ஆசீர்வாதங்கள் வரும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். ஆண்டவர் இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் போகணும், இப்படிதான் செய்யணும்னு சொல்லும் போது ஆண்டவர் செய்கிறார். அருமையானவர்களே, இங்க கர்த்தருக்கு அவங்க உடனே கீழ்ப்படிஞ்சாங்க.
கீழ்ப்படிஞ்சு அறைய வீட்டுப்பா அக்கம் பக்கம்லாம் உடம்புமா கேட்கும்போது கேட்பாங்க, எதுக்கு வாங்குறீங்க, எதுக்கு வாங்குறீங்க, எதுக்கு வாங்குறீங்க. அதெல்லாம் போடல, அதுல நிறைய இதெல்லாம் இருக்கும். இல்ல நான் சொல்றேன் சொல்றேன் சொல்றேன்னு வாங்கி நிரப்பி அப்புறம் திருப்பி அந்த ஊழியக்காரர் வருகிறார் எலிசாவிடத்துல. ஐயா எண்ணெய் ஊத்தி கடைசியா பையன் கேட்கிறாமா, வேற பாத்திரம் இருக்கா? இல்ல. சொன்னது என்ன நின்று போச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். இந்த ஊழியக்காரர் சொல்றாங்க, இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யணும், இதை வித்து உன் கடனை அடைங்க. அவங்க வித்து கடனையும் அடைச்சு ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா இருந்தாங்க. அல்லேலூயா. இதுல என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, நமக்கு கவலைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, கர்த்தருடைய ஆலயத்துல, ஊழியக்காரரிடத்துல, கர்த்தரிடத்துல, ஆண்டவரிடத்துல, தேவனிடத்துல வரும்போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம் பண்றாங்க, நீங்க அதுக்கு கீழ்ப்படினீங்கன்னு சொன்னா உங்க கவலையெல்லாம் மாறும். அல்லேலூயா. எனக்கு இன்னும் கவலை இருக்குன்னு சொல்லாதீங்க. கவலை வரும் தான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர்களை எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். ஏன்னு சொன்னா 1 பேதுல சொல்ல, அவர் விசாரிக்கிற ஒரு ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல என்ன செய்யுங்க, வைத்து விடுங்கிறாங்க. ஏன் யார் மேலேயும் வைக்கிறாங்க? நம்ம ஆண்டவர் தான் நம்மளை விசாரிக்கிறவர், அவர் தான் நம்ம வழி நடத்துகிறவர். ஆகவே நம்ம கவலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆகவே இந்த நாள்ல 3 காரியங்களை பார்த்தோம். யோபு சொல்கிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். முதலாவது சின்ன பிள்ளைங்களும் சரி, பெரியவங்களும் சரி, வாலிபர்களும் சரி, நீங்க ஒண்ணு தெரிஞ்சு வச்சிருக்கணும், நான் ஆராதிக்கிற தேவன், நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் பெரிய ஆண்டவர். அவர் யாருக்கோ பாஸ்டர்மாருக்கு மட்டும் இல்ல, பெரிய ஊழியக்காருக்கு மட்டும் அல்ல, பெரிய வரம்பற்றவர்களுக்கு அல்ல, எனக்கும் அவர் அதே ஆண்டவர் தான், எனக்கும் அதை செய்வார், நான் என்ன செய்தாலும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரிடத்துல திரும்பும் போது, பாவங்களை விட்டு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை செய்யும் போது ஆண்டவர் உன்னுடைய கசப்பை மாற்றுகிறார். மனம் திரும்பும் போது, மனமுருகி ஜெபிக்கும் போது, எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும் மனாசா ராஜாவை மீண்டும் ராஜாவாக உயர்த்தின ஆண்டவர் கட்டளையை மாற்றுகிறார். 3வதாக கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது அவர் கவலையை மாற்றினார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அருமையானவர்களே, தேவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே அந்த காரியத்தை நான் நம்புவோம். ஏசப்பா, நீங்க உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று ஆண்டவருக்கு நம்பி நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம். இதை ஒரு வசனமாக கேட்காதபடி அபியாசப்படுத்தப்படும். இந்த வாரம் முழுவதும் இந்த மனதிலே வைத்து நீங்க செய்து சாட்சிகளாக, நிருபங்களாக அநேக பேருக்கு, உங்க பிள்ளைகளுக்கும், உங்களுக்கும், குடும்பங்களுக்கும், வேலை செய்யறவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். கண்களை முடிஞ்சிருக்கு. உங்களால் கூடாத காரியம் ஒன்று இல்லை என்று ஒரு அடியை பாடி நம்புகிறோம். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலும் ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். அல்லாஹ்வே, இந்த வசனங்களுக்காக நன்றி. திருவசனங்களை கேட்கிறவர்கள மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறதுக்கான நல்ல இதயத்தை எங்களுக்கு தான். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் தகப்பனே. ஆமென்.